ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். இப்போ பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா குயிக்காக. இதுக்கு ஸ்டஃபிங் பண்ண வெங்காயம், கொஞ்சோண்டு கார்னிஷிங் கொத்தமல்லி, மிளகாத்தூள், சாட் மசாலா. இப்போது கடலை மாவு வந்து ஒரு கப் வச்சுருக்கேன், அதுக்கு 1/4 கப்பு பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுலாம் வாங்க. பீச்லலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் மிளகா பஜ்ஜி. இப்போ நம்ம இந்த மிளகா பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அது கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதெல்லாம் எடுத்துட போகிறேன். ப்ரெட்டும் இது கூட வச்சுருக்கேன். மாவு நம்மளுக்கு மிச்சம் மீந்துருச்சுன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக வெங்காயம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவோம். இது ப்ரெட் பஜ்ஜி போட்டுடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இந்த காரத்துக்கும் அது கொஞ்சம் ஸ்வீட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உள்ளே இருக்க விதைங்களெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி நீக்கிடலாம். அது எந்த அளவுக்கு நம்ம விதையை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு காரம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. இப்போ கடலை மாவு 1 கப்பு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நம்ம எப்படி பீச்சிலலாம் போய் சுட சுட நம்ம அந்த பஜ்ஜி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம கையால் செய்யலாம். இப்போ சால்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சோடா மாவு வந்து இது ஆப்ப சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணுறதோட பண்ணிக்கோங்க. ஆனால் இது போட்டிங்கன்னா நல்லா பஃபியாக வரும், அதனால் அதை ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு கொஞ்சோண்டு கலர் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒன்று போட போட கொஞ்சம் ரொம்ப திக்காகும். அப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கரைச்சி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்று வந்து நான் ஸ்டஃப் பண்ணி இதில் போடுறத காட்டுறேன். மிச்சத்தில் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் முதல்ல இதில் ஸ்டஃப் பண்ணுறேன். நல்லா பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு ஆப்ஷனலாக உருளைக்கிழங்கு வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கேஸ் அதிகமாக உருளைக்கிழங்கு அதெல்லாம், அதனால் நான் அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கேன். இதே வெங்காய பஜ்ஜினால ரொம்ப ஆயில் இழுக்கும். இது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஆயிலெலாம் நம்மளுக்கு இழுக்காது. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் சாட் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. இப்போ இதை நல்லா ஸ்டஃப் பண்ணி உள்ளே அமுத்தி விட்டுட்டு இப்போ இதை மாவில் போட்டு காட்டுறேன். இது ஒன்று மட்டும்தான் நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மாவில் போடுறேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே மாவில் போட்டு சுட்டு எடுக்கிறது காட்டுறேன். இப்போ நல்லா திக்காக எந்தளவுக்கு மாவு பாருங்கள், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் திக்கு ஒரு மீடியமான இதில் இருக்குது. சிலதெல்லாம் வந்து பஜ்ஜி ஒட்டாது. அவங்க எப்படிலாம் ஹோட்டலில் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டிலே பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே மாதிரியே வந்துடும் நம்மளுக்கு. இது ஒன்று மட்டும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணது. இப்போ அடுத்ததெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணாமல் அப்படி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறது. எப்படி வேணாலும் நீங்கள் இது ஷேப் தான் வரணும், இப்படி வரணும்லாம் யோசிக்காமல் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக இதை ட்ரை பண்ணுறதுக்கு தான். இது பஜ்ஜி மாவு போய் வாங்கணுன்னெலாம் இல்லாமல் ரெடிமேட் மாவுலாம் ஜாஸ்தியாகவும், இது நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து வெறும் கலர் தான் சேர்த்துருக்கோம். லைட்டாக சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதை நம்ம அதே மாதிரி போட்டு நல்லா சூப்பராக நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். போடும்போது இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஈஸியாக அதை உள்ள ஸ்டஃப் பண்ண தான் போகிறோம். குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பஜ்ஜி. அவ்வளோதான். மீதியும் அந்த ப்ரெட் பஜ்ஜி, இப்போ மாவு இதை நம்ம மிளகா பஜ்ஜி போட்டுட்டு மீதி மாவில் இந்த ப்ரெட் பஜ்ஜி சேர்த்துக்கலாம். இது காரமாக இருக்கிறதுக்கும் அந்த ப்ரெட்டு நம்மளுக்கு சாப்பிடும் போது அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய மிளகா பஜ்ஜி ரெடி. இப்போ கிளைமேட்டே கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. இந்த டைமுக்கு நல்லா இந்த ஈவினிங்க்கு சூடாக ஒரு காஃபியோட இந்த பஜ்ஜியும் இந்த ப்ரெட் பஜ்ஜியெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு. பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாவை நம்ம பஜ்ஜி மிளகா பஜ்ஜி போட்டுட்டு மீதி இருந்ததெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ரெட் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். ஏன் இதே வந்து நம்ம வெங்காய பஜ்ஜியும் போடலாம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டோம் இதே மாவில் தான் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் இதை போட்டிருக்கேன். ஆனியனும் ரொம்ப ஆயில் இழுக்குதா, அதே மாதிரி உருளைக்கிழங்கு கேஸுன்னு. இது ப்ரெட்டுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது.
மொளகா வந்து இப்ப இந்த மழைக்கு இந்த கிளைமேட்டுக்கு மொளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேவரட்டா சாப்பிடுறாங்கன்றதுனால நம்ம மொளகா பஜ்ஜி பண்ணிருக்கோ. இங்க ரேரா தான் கெடைக்குது சில டைம்ல இந்த மொளகால்லா நம்பளுக்கு. சூப்பரா குயிக்கா நம்மளுடைய பிரெட் அண்ட் மொளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு இப்ப ஸ்டஃப் பண்ணிடலா. ஏற்கனவே ஒண்ணு ஸ்டஃப் பண்ணிட்டோம் நம்ப. ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணத நான் ஒண்ணு வீடியோ காட்டுனேன். இதுல இந்த மாரி ஆனியன ஃபுல்லா உள்ள வச்சுட்டு, நம்ம மேல வந்து கொத்தமல்லி, இல்ல லைட்டா புதினா இருந்தாலும் நம்ம புதினா வச்சுக்கலாம். அதுல இந்த மொளகாத்தூளு, சாட் மசாலா போட்டு தூவி, அந்த சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ ஒரு செம்ம டேஸ்டியா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணத சுட்டுருக்கோம். அடுத்தது இது எல்லாமே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் குயிக்கா. அவ்வளோதாங்க. இது கூட சூடா ஒரு சூப்பரான ஒரு காஃபியோட, சுட சுட இந்த மொளகா பஜ்ஜி அண்ட் பிரெட் பஜ்ஜியோட செம யம்மியா, செம டேஸ்டியா வீட்ல நீங்களும் நம்ம குட்டீஸ்க்கு செய்து குடுத்து பாருங்க. அதே பேச்சுலர்ஸும், நியூலி மேரிடும் ஈஸியா சிம்பிளா நம்பளே மாவெல்லாம் வாங்காம ரெடிமேட் மாவு வீட்ல நம்பளே செய்திடலாம். செம டேஸ்ட்டா இருக்கும். மறக்காம நீங்களும் இதே மாரி செய்து பார்த்துட்டு, ஷைலூஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நீங்க ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கடை பஜ்ஜி மாதிரி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. வேற எந்த இன்கிரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நம்ம வீட்லயே பண்ணது. இது அது ஆனியன், கொத்தமல்லிலாம் இந்த பிரெட் பஜ்ஜிக்கு கூட வச்சு, நம்ம இத சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.